ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? பச்சை நெல்லை காய வச்சு எடுத்து வச்சதை இந்த மாதிரி சமையலுக்கு செய்கிற அரிசியாகவும் பொரி அரிசியாகவும் செய்யலாம். அது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிலத்துலேருந்து பச்சை நெல்லை கொண்டு வந்த அப்புறமா அந்த நெல்லை நல்லா காய வச்சு நம்ம மூட்டை கட்டி வச்சுருவோம் இல்லைங்களா? இதுதான் அந்த பச்சை நெல். இப்போ முதல்ல நல்ல ஒரு பெரிய குண்டான அடுப்பு மேலே வச்சு அதில் ஒரு அரை பக்கெட் போல் தண்ணி ஊற்றியாச்சு. அரை பக்கெட் தண்ணி இதில் கிட்டத்தட்ட ஒரு 5 பக்கெட் அளவுக்கு நம்ம நெல் பச்சை நெல்லை சேர்க்க போகிறோம். அரை பக்கெட் தான் தண்ணி வைக்கணும், ரொம்ப அதிகமாக தண்ணியை வைக்கக்கூடாது. இப்போ இதில் நான் நெல் எல்லாத்தையும் எடுத்து கொட்டி ஃபுல் பண்ணிடுறேன். இப்போ நல்லா ஃபுல்லாகிடுச்சு. இது மாதிரி நல்லா ஃபுல்லாக கொஞ்சம் கோபுரமாக பண்ணிக்கணும். நெல் மொத்தத்தையும் எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ அடுப்பு பற்ற வச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சு நல்லா அதிகமான தீ, அடுப்பு நல்லா ஸ்லோ பண்ணவே கூடாதுங்க. நல்ல ஸ்பீடாக வச்சு தான் இந்த நெல் செய்வாங்க. இதை பச்சை நெல்லை கொண்டு போய் கடையில் கொடுத்தா அப்படியே அங்கேயே அவிச்சிட்டு ரெடி பண்ணி தருவாங்க. அது ஒரு மெத்தட். ஆனால் நம்ம இது வீட்லேயே செய்கிறது இந்த மாதிரி. இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சுட்டேன். நல்லா பக்கத்துலேயே உட்காந்து நல்லா வேகமாக எரிய வைக்கணும். அப்படி அடுப்பு எரிய வச்சோம்னா நெல் மேலே நல்லா ஆவி வந்துடும். நெல்லோட கலர் மாறும், அதோட மேலே முழுக்க ஆவி வரும். அது வரைக்கும் நம்ம இதை இப்போ வேக வைக்க போகிறோம். நான் இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சிடுறேன். சாமி கும்பிட்டுட்டு நல்லபடி வரணும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா பற்ற வச்சிச்சு. இப்போ இது நல்லா நான் பக்கத்துலேயே உட்காந்துட்டு அடுப்பு நல்லா எரிய வைக்க போகிறேன். முதல்ல பற்ற வச்சாச்சு. ஈரமாக இருக்குது அடுப்பு, ஏன்னா இப்போ தான் மழை வந்தது நேற்று, அதனால் எல்லாமே ஈரமாக இருக்குது. நான் நல்லா இந்த மாதிரி வைக்கோலும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாழை இலை காஞ்சது அந்த மாதிரி நிறைய பொருள்லாம் சேர்த்துட்டு நான் இங்கே கொதிக்க வைக்க போகிறேன். நல்ல அடுப்பு ஹை ஃப்ளேமில் நான் கொதிக்க வைக்கிறேன். இப்போ நெல் பாருங்கள், நல்ல புகை எல்லா பக்கமும் வரணும். முதல்ல இந்த ஒரு சைடு மட்டும்தான் வந்தது, அதுக்கப்புறம் எல்லா சைடும் வந்தது. இது மாதிரி நல்லா முழுக்க நெல் ஃபுல்லாக நல்ல குபுகுபுன்னு ஆவி வரணும். அப்போ நெல் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ இதை எடுக்க போகிறோம். இதை எப்படி எடுக்கணும்னா 2 விதமாக எடுக்கலாம். 2 பாத்திரம் வச்சுக்கணும். 2 விதமாக பாத்திரத்தில் பாதி அளவுக்கு தண்ணி வச்சுட்டு மேலே இருக்க பாதி நெல்லை இதுலேயும் மீதி அடியில் இருக்க பாதி நெல் இன்னொரு பாத்திரத்துக்கு வைக்க போகிறோம். இப்போ இந்த பெரிய பாத்திரத்தில் தான் நம்ம மேலே இருக்க நெல்லை வைக்கிறோம். பக்கத்தில் இருக்க அந்த சின்ன பாத்திரத்தில் கீழே இருக்க நெல்லை வைக்க போகிறோம். நான் முதல்ல இது எல்லாத்தையும் வச்சுட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சூடாக இருக்குது, அதனால் நம்ம ஒரு பிடிக்கிற பேன் மாதிரி அந்த மாதிரி கடாயி, இந்த கரண்டி, பெரிய கரண்டி அதெல்லாம் பயன்படுத்தி எடுத்துக்கலாம். இது இப்போ மேலே தான் இருக்குது, ரொம்ப அடியில் இருக்கும்போது நம்ம அதை எடுத்துக்கலாம்னு சொல்லி இப்போதைக்கு பாத்திரத்துலேயே எடுத்துக்கிறோம். கிண்ணத்தில் இந்த மாதிரி தண்ணி நல்லா பச்சை தண்ணி ஃபுல் பண்ணி வச்சுக்கணும். ஒரு பாதி அளவுக்கு அதில் இதை போட்டுக்கணும். இந்த மாதிரி நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது, எனக்கும் தெரியாது. இன்றைக்கி தான் எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் செஞ்சாங்க. நான் பார்த்துட்டு தான் கற்றுக்குறேன். ஆனால் கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான். மேலே இருக்க நெல்லெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ அடியில் இருக்க நெல்லை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டுருக்கோம். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் மாதிரி தான், ஏன்னா ரொம்ப பெரிய பாத்திரம் வேறு. அதில் நெல் கொட்டிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு ரொம்ப நேரம் ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் எடுத்து தனியாக வச்சு மறுபடியும் இன்னொரு தடவை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இப்போ எடுத்தாச்சு, பாதியும் போட்டாச்சு. 2 பாத்திரத்துலேயும் பாதி போட்டுட்டு மீதி அந்த பாத்திரத்தில் அடியில் அதே தண்ணியில் இன்னும் கொஞ்சம் நெல் போட்டுட்டு நான் மறுபடியும் இதை பற்ற வச்சுருக்கேன். இப்போ இன்னொரு நெல்லையும் எடுத்தாச்சு. அது இந்த பாத்திரத்தில் வச்சாச்சு பாதியை. முதல்ல இந்த பக்கம் சைடில் இருக்க பெரிய பாத்திரத்தில் மேலே இருந்த நெல், அந்த பக்கம் இருக்கிறதுல பாதி நெல் கீழே இருந்தது. இதில் நான் 2ஆவதாக பற்ற வச்ச அந்த நெல்லோட பாதி மேலே இருக்கிறது. அந்த பாத்திரத்துலேயே அடியில் மீதியும் நெல் அப்படியே இருக்குது. இப்போதைக்கு இதை எல்லாத்தையும் அப்படியே தண்ணியை ஊற்றிட்டு இதை நான் ஈவினிங் டைமில் தான் ரெடி பண்ணோம். ஒரு 5 மணி இருக்கும். ஈவினிங் டைமில் ரெடி பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் மேகமூட்டமாக இருந்தது. அந்த டைமில் கொஞ்சம் இருட்டாகவும் ஆகிட்டுது. அந்த டைமில் தான் இதை ரெடி பண்ணோம். இப்போ பாருங்கள், அடுப்பு மொத்தமே அமைஞ்சு போச்சு. அடுப்பில் இப்போ நெருப்பே சுத்தமாக கிடையாது. அதுலேயே தண்ணி ஊற்றியாச்சு. பச்சை தண்ணி இதில் கொஞ்சம் ஊற்றி ஃபுல்லாக பண்ணி வச்சாச்சு. இப்போதைக்கு 4 பாத்திரத்துலேயும் மேலே இருக்கிறது 2 பாத்திரம், அடியில் இருந்த நெல் 2 பாத்திரம், அந்த மாதிரி 2 விதமாக பிரித்து இதை எடுத்து வச்சாச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்த நாள் காலையில் நம்ம பார்க்கலாம். அடுத்த நாள் காலையில் அதில் இருந்த நெல்லெல்லாம் எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதாவது அடியில் இருந்த நெல், ஏன்னா இப்போ நம்ம ப்ராசஸை மாற்ற போகிறோம்.
அடியில் இருந்த நெல்லை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம முதல்ல மேலே இருந்த நெல் வந்து போட்டோம் இல்லைங்களா, எடுத்து வச்சுருந்தீங்களா தனியாக, இந்த மாதிரி இந்த மேலே இருந்த நெல்லை வந்து இப்போ வந்து நம்ம அடியில் போட போகிறோம். அடியில் இருந்து எடுத்த நெல்லை வந்து மேலே வைக்க போகிறோம். ஏன் அப்படின்னா மேலே இருந்த நெல் வந்து ஆவியில் மேலே அந்த அளவுக்கு சரியாக வந்திருக்காது. ஆனால் அடியில் இருக்க நெல் வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ வெந்த நெல்லையே மறுபடியும் நம்ம அடியிலே வச்சோம்னா அது சாதமாகவே ஆகும். அதனால் நம்ம இப்போ மேலே இருக்க நெல்லை வந்து ஃபஸ்ட்டில் போட போகிறோம். இந்த மாதிரி தான் நெல் செய்வாங்க. இதே நெல் வந்து நேற்று சாயங்காலம் செஞ்சதை இன்றைக்கி காலையில் நம்ம மறுபடியும் அடுப்பு மேலே வச்சு கொதிக்க வைக்க போகிறோம். இது வந்து நார்மலாக சாதம் செய்கிறதுக்கு. இதையே பொரி அரிசியாக செய்யணுன்னா 24 மணி நேரம் கழிச்சு இப்போ செய்கிற ப்ராசஸ் வந்து நம்ம செய்யக்கூடாது. அப்படியே தண்ணியிலேயே வச்சிடணும். இன்றைக்கி சாயங்காலம், அதாவது நம்ம நேற்று 5 மணிக்கு நம்ம முதல்ல இப்போ செஞ்சோம் இல்லைங்களா, அதை வந்து அப்படியே தண்ணியில் வச்சு இன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்கு நம்ம வந்து இதை ரெடி பண்ணோம்னா பொரி அரிசி, அதாவது நல்லா அரிசி வந்து நல்லா பெருசாக பொரி வந்து வரும். நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி நெல் செய்கிறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அரிசியில் 100% பொரி வந்து செம்ம சூப்பராக வரும். இது வந்து நார்த் சைடில் நிறைய இந்த மாதிரி தான் செய்வாங்க. வீட்டில் சமைக்கிறதுக்கும் சரி, பொரி செய்கிறதுக்கும் சரி இந்த மாதிரி பயன்படுத்துவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போதைக்கு இதை இப்படியே வச்சாச்சு. அதுக்கு மேலே வந்து நம்ம ஃபுல் பண்ணிவிட்டு அடியில் இருக்க நெல்லும் மேலே இருக்க நெல்லும் போட்டுட்டு அடுப்பை எரிய வச்சு இப்போ நல்லா ஃபுல்லாக எரிஞ்சு மேலே மறுபடியும் புகை வந்துருச்சு பாருங்கள். நம்ம ஏற்கனவே பார்த்த ப்ராசஸ் தான். அதே ப்ராசஸை மறுபடியும் செஞ்சு நெல் வந்து இந்த மாதிரி நல்லா முழுக்க மேலே மொத்தம் புகையாக வரணும், நல்லா ஆவி வரணும். அப்போ வந்து இந்த நெல்லை நம்ம எடுத்துடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ புகை வந்திருக்கு. நெல் வந்து பக்கத்தில் எடுத்து பார்த்தா தெரியும், நல்லா கொஞ்சம் வெடித்த மாதிரியும் கலர் வந்து மாறியும் இருக்கும். இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் எடுத்துடலாம். எடுத்து ஒரு கோணியில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா வெயிலில் காய வச்சுக்கலாம். இப்போ வந்து காலையில் 6 மணி தான் ஆகிருக்கு. வெயில் வந்ததுக்கப்புறமா இதை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ கோணியில் வைக்க போகிறோம். இந்த பாத்திரத்தில் வச்சு கோணியில் வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் கொட்டி காய வைக்க முடியாது இல்லையா, அதனால் இப்போ இதை எல்லாத்தையும் மாற்றிடலாம். இந்த மாதிரி மாற்றிட்டு கொஞ்சமாக எடுத்து நம்ம ஒரு கோணியில் போட்டு வச்சுக்கலாம். பிளாஸ்டிக் கோணி இல்லை துணி கோணி அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம இதில் அடியில் வந்து கொஞ்சம் தண்ணியும் இருக்குது. நம்ம மேலே இருக்க அந்த ஃபஸ்ட்டு ரெடி பண்ணது மேலே இருந்தது கீழே இருந்தது மேலேயும் போட்டதுனால 100% எல்லாமே இப்போ ஒரே மெத்தடில் அரிசி சாதம் செய்கிறதுக்கு கரெக்டான ப்ராசஸிங்கில் இப்போ வந்துருச்சு. இப்போ வந்து இதை அப்படியே எல்லாத்தையும் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு கோணியில் போட்டு வச்சுட்டு வெயில் வந்த அப்புறமா வெளியே வந்து ஒரு பாய் மாதிரி போட்டு அதில் காய வச்சிடலாம். காய வச்சு ஒரு நாள் காலையில் ஒரு 8 மணிக்கு காய வச்சு நல்லா அடிக்கிற வெயிலுக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ளே நெல் வந்து ரெடிங்க. நல்லா ஒரு 2-3 தடவை நடுவில் நல்லா கலக்கி விடணும். காலைல வெளியில் வந்து நான் போக மாட்டேன். ஏன்னா நான் ஒடிஷா சைடில் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜில் இருக்கவங்க கல்யாணத்துக்கு அப்புறமாவும் சரி ஒரு 10 வருஷத்துக்கு வரைக்கும் வெளியில் வந்து போக மாட்டாங்க. அது வந்து ஒரு அந்த அளவுக்கு வெளியில் போக மாட்டாங்க. ஏதாவது எமர்ஜென்சினா மட்டும் போகலாம், வெளியில் கடைக்கு அந்த மாதிரிலாம் போகலாம். ஆனால் அடிக்கடி சும்மாலாம் வெளியே போக மாட்டாங்க. ஏன்னா ஆம்பளைங்கள்லாம் வெளியில் இருப்பாங்க, பெரியவங்க வீட்டில் பெரியவங்கெல்லாம் நின்றுட்டு இருந்தாங்கன்னா அந்த பக்கமாக போனால் மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டாங்க. நாங்களும் அப்படி தான். எங்கள் வீட்டில் மூத்தவங்க இருக்காங்க, அவங்களும் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகிடுச்சு. அவங்களும் இன்னும் வெளியில் போகலை அந்தளவுக்கு. சும்மா வாசல் வரைக்கும் போவாங்க, அதுக்கப்புறமா அந்த சைட்லாம் போக மாட்டாங்க. நான் வந்து கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆக போகுது. இது வரைக்கும் நானும் வெளியில் போகலை. மோஸ்ட்லி எல்லாருமே ஒடிஷாவில் அந்த மாதிரி தான். ஒடிஷா அதுக்கப்புறம் பெங்கால் அந்த மாதிரி நிறைய ஸ்டேட்டில் அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு வந்து தெரியல. நான் ஒடிஷாவில் பார்க்கும்போது கண்டிப்பாக எங்கள் ஊர் சைடில் ஒடிஷா சைடில் வில்லேஜில் கண்டிப்பாக இல்லை, வெளியில் வரமாட்டோம் அந்தளவுக்கு. இப்போ இந்த மாதிரி கோணியில் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்ல கோணியில் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ வெயில் வந்த அப்புறமா இதை வெளியே போட்டு நல்லா காய வச்சு எடுத்தோம்னா செம்ம சூப்பராக நமக்கு நெல் ரெடி. கடையில் கொடுத்து குத்திட்டு அதை சாப்பிட செஞ்சுக்கலாம், பொரியும் செஞ்சுக்கலாம். செம்ம சூப்பராக வீட்டிலையே நம்ம நெல் ரெடி பண்ணிட்டோம். பச்சை நெல்லிலேருந்து புழுங்கல் நெல். வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் மறக்காமல் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான புதுசான வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.